ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல் சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேரு த நைட் ஏஜென்ட். இது ஒரு அமெரிக்கன் டிவி சீரிஸ். ஒரு நாவல பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த சீரிஸ் முழுக்க ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் சீரிஸ் தான். இந்த ஸ்டோரி லைன் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சீரிஸோட ஹீரோவோட பேரு பீட்டர் சதர்லேண்ட். இவர் ஒரு FBI ஏஜென்ட். ஹீரோயினோட பேரு ரோஸ் லார்கின். ஹீரோயின் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்க பார்ட்னர்ஸே துரோகம் பண்ணதால் அவங்க பேக் ஆயிருப்பாங்க. ஹீரோவோட அப்பா ஆல்ரெடி ஒரு FBIல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் அந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணதா சொல்லுவாங்க. ஆனால் அது ஹீரோ நம்ப மாட்டார். இப்போது ஹீரோ சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்ட இன்ஸ்பயர் ஆகிட்டு FBIல அவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒயிட் ஹவுஸில் நடக்கிற சீக்ரெட் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நைட் ஏஜென்ட்ஸ்னு சிலரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நைட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராம் மிஷனில் இருப்பாங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒயிட் ஹவுஸில் டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும். இன்கேஸ் அவங்களுக்கு எதனா ஆபத்து வரும்போது நைட் ஆக்ஷனுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு சில சீக்ரெட் கோட் சொல்லுவாங்க. அது மூலயமா அவங்க ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். பீட்டர் சதர்லேண்ட் ஒரு நாள் மெட்ரோவில் போகும்போது ஒரு ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வர சஸ்பீஷியஸான ஆளை பார்க்குறாரு. அவன் அந்த ப்ரீஃப் கேஸை வச்சுட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கவும் செய்கிறான். இதனால் பீட்டர் அந்த ப்ரீஃப் கேஸை செக் பண்ணும்போது அதில் பாம் இருக்கிறத பார்க்குறாரு. அதனால் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே அங்கே இருக்க எல்லாரையும் ட்ரெயின்லேருந்து எவாக்குவேட்டும் பண்ணுறாரு. எல்லாரும் இறங்கினதும் பாமும் பிளாஸ்ட் ஆகுது. அதனால் யாருக்கும் ஒன்றும் ஆகவும் இல்லை. ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்த அப்புறம் அந்த ப்ரீஃப் கேஸை வச்சால திரும்பவும் பீட்டர் பார்க்குறாரு. அவனை துரத்திட்டு போகும்போது அவன் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனால் அவன் போட்டிருந்த ஒரு வித்தியாசமான டேட்டுவை மட்டும் பீட்டர் நோட் பண்ணியிருப்பாரு. எல்லாரையும் காப்பாற்றினதால பீட்டருக்கு நைட் ஆக்ஷன் லைனில் ஃபோன் அட்டென்ட் பண்ணுற ஜாபை அவருக்கு கிடைக்குது. பீட்டர் அங்கே ஒயிட் ஹவுஸ் பேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதிகமாக அந்த ஃபோன் ரிங் ஆனது கிடையாது. நைட் ஷிஃப்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க ஆன்டி அங்கிள் கூட தான் இருப்பாங்க. அவங்க பேங்க்ரப்ட் ஆனதால் அவங்க தான் அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க ஆன்ட்டியும் அங்கிளும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரோஸ் கிட்ட சில கோட் சொல்லி ஒரு நம்பரும் எழுதி கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டார் கேஸ் வழியாக அவங்கள வெளியவும் அனுப்பிடுவாங்க. இப்போது இன்ட்ரூடர்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஆன்ட்டியும் அங்கிளையும் கொன்னுடுவாங்க. ரோஸ் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போய் அந்த நம்பருக்கு காலும் பண்ணுறாங்க. கோடையும் சொல்லி பீட்டர் கிட்ட நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அங்கே அவங்க ஃபோர்ஸ் அனுப்புறதுக்குள்ளே அவங்க செத்துருப்பாங்க. அப்புறம் ரோஸை எப்படியாவது பாதுகாக்கணும், அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் ஹவுஸில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் ஒயிட் ஹவுஸ்குள்ளே இருக்க யாரோ இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு ரோஸ் நம்புவாங்க. ஏன்னா அவங்க ஆன்ட்டி அங்கிள் பேசும்போது அவங்க அதை கேட்டிருப்பாங்க. இப்போது ரோஸை பாதுகாக்கிறதுக்காக பீட்டரோட பாஸ் டயன் ஃபேர் அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரோஸோட ஆன்ட்டி அங்கிளும் கொன்னது வந்து ஒரு அசாசின் மாதிரி தான் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒயிட் ஹவுஸில் நடக்கிற ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராமுக்கு நைட் ஏஜென்ட்டாக ஆல்ரெடி இருப்பாங்க. அந்த மெட்ரோ பாம்பிங் விஷயத்தில் யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான சில ஆதாரங்களும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை அவங்க கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகலாம் அவங்க கொண்டு இருப்பாங்க. ரோஸ்க்கு அவங்க ஆன்ட்டி அங்கிளும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இப்போ இவங்க ஒயிட் ஹவுஸில் இருக்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். ஆனால் அவங்க அந்த ஆதாரத்தை பற்றி அவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரோஸ்க்கு பயம் இருக்கும். இதை எதனா வெளியே சொன்னால் அவங்களையும் அவங்க கொன்னுடுவாங்கன்னு. அதனால் பீட்டர் தான் ரோஸ் நம்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பீட்டரோட பாஸ் அவ கூடயே அவளை இருக்க சொல்லுவாங்க. ரோஸ்க்கு பீட்டரோட பாஸ் மேலேயும் ஒரு டவுட் இருக்கும். ஆனால் பீட்டர் ஆரம்பத்தில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் போக போக இவங்கள கொல்றதுக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. இவங்க எங்கே போய் மறைஞ்சாலும் எந்த கம்யூனிகேஷன் இல்லைனாலும் அவரை கொல்றதுக்கு ஆள் வருவாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடமோ எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் அவரோட பாஸ் மட்டும்தான். இதனால் ரோஸை இப்போது அவர் நம்பவும் ஆரம்பிச்சிருப்பாரு. ரோஸும் பீட்டரை நம்புவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒயிட் ஹவுஸில் இருந்து இந்த அட்டாக்லாம் நடத்த சொல்கிறது யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுற எல்லாரையும் ஒருத்தர் கொன்னுட்டே வருவாங்க. பீட்டரும் ரோஸும் அவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு அந்த சீக்ரெட் மிஷன் என்னென்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் பிரசிடெண்ட்டை சேவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் சீரீஸோட சீசன் 1ஓட ஸ்டோரி லைன். இந்த சீரீஸோட சீசன் 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 3யும் February 26 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி சீரீஸ் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.